ஃபார் மை பேபின்னு மோட்டிவேட் பண்ணுவார். புஷ் மாடின்னு சொல்லும்போது நான் என்ன விஷயம்னா, என்ன மென்டலு நேற்று தான் சொன்னான், நேற்று மதியானம் தான் சொன்னானா இல்லையா அவனே கேளு. என்ன சொன்னானா, இதுங்க ரெண்டும் சரியான எச்சைங்க, இவ கூடலாம் போய் மனுஷன் வாழ்வானா? இதுங்க ரெண்டும் நேர காலமே கிடையாது சிஸ்டர். மாடியிலையும் வீட்லையும் ரூம்ல எப்போ பாரு சவுண்டு கொடுத்துனே இருப்பேங்க. அந்த வீட்டில் அந்த சவுண்டை கேட்டு எத்தனை நாள் நான் இரிட்டேட் ஆயிருக்கேன் தெரியுமா? நேர காலமே கிடையாது. காலையிலையும் மதியானம் நைட்டும் இதுங்களுக்கு இதே வேலை தான். அந்த சவுண்டை என் காதில் நான் விழுந்துக்கிட்டே இருப்பேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து அவன் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக எதுக்கோ வேறு எதுக்கோ கோட்டோட கமர் வேறு எதுக்கோ வந்து பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும், வேறு எதுக்கோ சாவி எடுக்க போகணுன்னா அதுங்க இருக்க ரூமை தாண்டி தான் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் ரூமை தாண்டினோன்னா அதுங்க உள்ளே படுத்துருக்கிற பொசிஷன் எங்களுக்கு வெளியே இருந்து தெரியும். ஏன்னா எங்களுக்கு கதவு கிடையாது, ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீனை சரியாக சாத்தாதுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம் சொன்னேன்னா அவள் அப்போ எழுந்து வந்து ஸ்க்ரீனை சாத்திட்டு போய் படுத்துக்குவாளாம். அதையும் விட கேவலம் இன்னொன்று சொன்னான். மாடி மேலே மக்களை நல்லா பாருங்க, நல்லா கேளுங்க. மாடி மேலே ஓப்பன் டெரஸில் புருஷனும் பொண்டாட்டியும் அண்ணோனையும் இருக்கிறத பக்கத்து வீட்டு மாடிக்காரன் வந்து நின்று பார்த்தா தெரியுமா தெரியாதான்னு என்ன கேட்டேன். நான் சொன்னேன், கண்டிப்பாக அது பகலாக இருந்தாலும் தெரியும், நைட்டாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு. அது இவ சொல்றாளாம், நானும் என் புருஷனும் மாடி மேலே ஒன்றா இருக்கிறது, எங்கள் வீட்டு மாடி மேலே இருக்கிறது, அது எங்கள் ப்ரைவசி. அதையே அவன் பார்க்குற அவன் மேலே தானே தப்பு. நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருப்போம், இது எங்கள் ப்ரைவசி, நாங்கள் எங்களுடைய சுதந்திரம் இது அப்படின்னு பகல்லையும் நைட்லேயும் மாடி மேலே இருக்கிறவங்களா இந்த நாய்ங்க அந்த மாதிரி இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா பார்க்குற அவன் தான் தப்பானவனா, இது அவன் ப்ரைவசியா. என்ன பத்தாதுக்கு அவன் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்தது, பார்க்குற அவன் தான் வந்து வெக்கப்படணுமா? மானங்கிட்ட மென்டல் முண்டை. இதெல்லாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான், இதெல்லாம் நீயா சொல்ற அப்படின்னு மட்டும் சொல்லி பாரு, நீ சொல்லி தான் பாரு. மானங்கிட்ட முண்டை. எந்த கமெண்ட்டை விட்டாலும் எனக்கே தெரியல. ஓகே, ஹாப்பி லைஃப். சின்ன புஷ்பா இருக்கானே மெடல் மகன் மண்வெட்டியை எடுத்துட்டு போய் முதல்ல செதுக்கி விட்டு ரெடி பண்ணி கொடுப்பான். அது உண்மைதான். இந்த பையன் 3 தடவை ஆத்தாவோட லட்சணத்தை பார்த்துட்டு கூட அமைதியாக இருந்துக்கிறான்னா, இந்த ஆள் கொடுக்குற காசுக்கும் இந்த ஆள் கொடுக்குற பணத்துக்கும் தான். அது எப்படி தாய் போல பிள்ளை மூளை போல சேலை. ஆத்தா எப்படி 10 ரூபாய்க்கு காலத்துக்கு போல பசங்க அந்த மாதிரி ஒரு 20 ரூபா கொடுத்தா அதுங்களும் வந்து அந்த எடுப்பு துடுப்பு வேலையை செஞ்சுட்டு போவாங்க. மெடல் செருப்பு கூட சொல்லி ஏமாற்றி மதுரையிலேருந்து வாங்கிட்டு போனியா? ஆணுகிட்ட மெடல். பானுமா, இங்கே என்ன பண்ணுறீங்க?